வணக்கம் வீவர்ஸ். ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பற்றி செயல்முறையை இந்த பதிவில் பார்க்கலாம். ரெண்டு கப்பு பாஸ்தா எடுத்துக்கணும். இது கோதுமை பாஸ்தா, அதனால் பெருசாக இருக்குது. அதனால் 2 கப்பு எடுத்துக்கிட்டேன். இந்த 2 கப்பு அளவு 3 பேர் சாப்பிட்ற அளவாக இருக்கும் தாராளமாக. ஒரு அகலமான பாத்திரத்தில் 7 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். கொதி வந்ததும் பாஸ்தாவை சேர்க்கணும். கிளறி விடணும். கொதி வந்ததும் மிதமான தீயில் வச்சுக்கணும். அப்பப்போ கிளறி விடணும். இந்த பாஸ்தா கோதுமை பாஸ்தாங்கிறதுனால கெட்டியாக இருக்குது. வெந்ததும் வடிகட்டிடணும் தண்ணியை. அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு 1 ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து உருக விடணும். அஞ்சு பல்லு பூண்டு பொடியாக நறுக்குனதை சேர்க்கணும். வதக்கணும். பாதி திட்டம் பூண்டு வதங்கினதும் வெங்காயத்தை சேர்க்கணும். வெங்காயம் பாதி திட்டம் வெந்ததும் பொடியாக நறுக்குன தக்காளி சேர்த்து வதக்கணும். நல்லா வதங்கினதும் டொமேட்டோ சாஸ் சேர்க்கணும். 5 ஸ்பூன் சேர்க்கணும். கலந்து விடணும். குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அதுவே சேர்த்துக்கிறேன் நான். 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். கலந்து விடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். கெட்டியானதும் 1 டீஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். கலந்து விடணும். பாஸ்தா சேர்க்கணும். கலந்து விடணும். தேவையான மட்டும் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சாஸ் எல்லா இடத்துலையும் படற மாதிரி கலந்து விடணும் பாஸ்தாவை. எங்கிட்ட ஸ்லைஸ் சீஸ் இருந்தது. அந்த ஸ்லைஸ் சீஸ் ஒன்று எடுத்து பிச்சு போட்டுக்கிறேன். சீஸ் உருகிற வரைக்கும் கொஞ்சம் கலந்து விடணும், மிதமான தீயில் வச்சு. ஒரு டீஸ்பூன் ஆரிகனோ சேர்த்துக்கணும். கலந்து விடணும். ரெட் சாஸ் பாஸ்தா தயார். வீவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நன்றி.